Hi friends, welcome to our channel Biology Review. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய ஸ்டூடண்ட்ஸ், தமிழ்நாடு மட்டும் இல்ல, நம்ம இந்தியா, நம்ம நேஷன் ஃபுல்லாவே நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஒரு நீட் ஆஸ்பிரண்டோட ஒரு முக்கியமான கனவே என்னன்னா நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நமக்கு சீட் கிடைக்கணும். சரியா? ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலையில இருந்து நைட் வரை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நிறைய படிக்கிறீங்க. சரியா? அட் த சேம் டைம் நீங்க வந்து ஒரு பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டினை நீங்க பாக்குறீங்க. ஓகே, எதுக்காக நீங்க பிஒய்க்யூவை பாக்குறீங்க? ஏன்னா அதுல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். இந்த டாபிக்ல இருந்து இதுல நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இப்படி ட்விஸ்டடான கொஸ்டினை என்ன செய்யலாம் வரலாம். இதுக்காக தான் பிஓகே ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டினை பார்க்குறோம். சரியா? இப்போ நம்மளோட நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஏன் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா இதுல இருந்து என்னதுன்னா ஒரு 2 மார்க் இல்லைன்னா இந்த ஒரு 5 மார்க்ஸ் இவ்வளவுதான் என்னதாயிருக்கும், ரெடியூஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த மார்க்கை நம்ம பார்க்கறதுக்கு ரீசனே இப்போ வந்து இதுல எவ்வளவு ஏற்றம் இருக்கு, எவ்வளவு இறக்கம் இருக்கு, நம்ம இதுல என்ன இதுல இருக்கிறோம். ஓகேயா? ஸோ நம்ம மார்க்கை எப்படி வந்து நம்ம டார்கெட் மார்க்கை எப்படி நம்ம வந்து ஒரு ஃபுல் டார்கெட் மார்க்கை எப்படி ரீச் பண்ணலாம். ஓகேயா? ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன செய்யலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஓசி கேட்டகரி நம்ம கேட்டகரிக்கு 2021, 2022, 23, 24 இதில் உள்ள மார்க்ஸோட அந்த இன்க்ரீஸ் லெவல் அண்ட் ஆல்சோ டிக்ரீஸ் லெவல் எங்கே டிக்ரீஸ் ஆயிருக்கு, எங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரீசன் என்ன, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம 2025க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓசி இந்த 2021ல பாருங்க, ஓசி கேட்டகரிக்கு 589. ஓகேயா? இதுவே 2022ல பாருங்க 89ல இருந்து 8 மார்க்ஸ் கம்மியாகி 581 ஆயிருக்கு. 2022ல மட்டும்தான் என்னதா இருக்குன்னா கம்மியாயிருக்கு. ஓகே, எல்லா கேட்டகரியிலும் நம்மளுக்கு நீட் மார்க் நம்மளுக்கு எதுல கம்மியாயிருக்கு, எந்த வருஷம்னா 2022 தான். ஏன் 2022 அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் நம்மளுக்கு என்னது கொஸ்டின் வந்து டஃப்னஸ் வந்து கூடுதலா இருந்துச்சு. ஓகேயா? இந்த அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப், ஸ்டேட்மெண்ட் டைப் இதோட நம்பர்ஸ் கூடுனதுனால அந்த டைம் வந்து என்னது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆனதுனால பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ராப்பரா என்ன பண்ண முடியல, அவங்களால அட்டென்ட் பண்ண முடியல. லாஸ்ட் மினிட்ல நர்வஸ்னஸ்னாலேயே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க 2022ல மார்க் ரொம்ப கம்மியாச்சு. சரியா? ஸோ பாருங்க, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டோட 2022 மார்க் வந்து ஓசி கேட்டகரிக்கு 581, 23ல 606 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. 81ல இருந்து 606. ஓகேயா? கிட்டத்தட்ட 20 மார்க்ஸ்க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2024, அதாவது என்னன்னா ஒரு ஸ்டீப் இன்க்ரீஸ். ஓகேயா? அது என்னன்னா 606ல இருந்து 651 கிட்டத்தட்ட 50 மார்க்ஸ் கிட்ட என்னதா இருக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க ஏன் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு? ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது ஒரு பேட்டர்னா இருக்கலாம். அட் த சேம் டைம் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்றாங்கன்னா லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் இப்படி எல்லாம் கொஸ்டின் வரலாம். ஸோ எல்லா மாடலையும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களே ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்போ 2025 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து டிக்ரீஸ் ஆகுமா? ஓகே, கொஸ்டின் டஃப்பா இருந்தாலும் நம்மளுக்கு இதுல இருந்து என்னதாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. ஸோ 651ல இருந்து நம்மளுக்கு பிளஸ் தான் ஆகுமே தவிர நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். எதுக்கும் நம்மளுக்கு என்னதாகும், கூடுதலான மார்க்கை ஒரு டார்கெட் மார்க்கை வச்சு நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி பாருங்க 545, 531 இந்த வருஷம் எப்பவுமே குறைகிறது தான். தென் 2022ல 560 பாருங்க எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 30 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு 2024ல 620 மார்க்ஸ். ஓகேயா? கிட்டத்தட்ட 60 மார்க் என்னதான் இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? தென் பிசிஎம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2021ல 521, இது வந்து இந்த வருஷம் 505 கம்மியாச்சு. தென் ஒரே என்னதாயிட்டு 542. இதை விட இங்க ரொம்ப என்னது 2024ல கூடுதலா இருக்கு. கண்டிப்பா 2025ல ஆப்பும் உண்டு. பட் வந்து நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. ரொம்ப டஃபா, எப்படி டஃபா இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. ஸோ இதை விட நம்மளோட மார்க் வந்து என்னதான் தான் இருக்கணும், கூடுதலாக தான் இருக்கணும். சரியா? தென் எம்பிசியை பார்த்தீங்கன்னா 511, 498, தென் 532, 2024ல 603. ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 2021க்கு 433, 409,
552, 2024ல 536. ஓகேயா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. ஓகேயா, the SCA இதை பார்த்தீங்கன்னா 363, 2021ல 363, இங்கே 355, now 383. இந்த வருஷம் எத்தனை? 463. ஓகேயா, STA பார்த்தீங்கன்னா 2021ல 317, 311, 2023ல நம்மளுக்கு 355, 2024ல 488. ஓகேயா, 2024 டோட்டலாக என்னதான் ஆயிடுச்சுன்னா ரொம்ப என்னதான் இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நீங்கள் ஹோப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை ஒரு இமேஜினரி பேட்டர்னாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், திங்க் பண்ணிட்டு நம்மளோட டார்கெட் மார்க்கை ஒன்று செட் பண்ணிடுங்க. இதை விட 30 மார்க்ஸ் வந்து கூடுதலாக இருக்கணுமே தவிர, ஓகே இந்த வருஷம் டஃப்னஸ் கூடுதலாக இருக்கும், அப்போ நம்மளுக்கு மார்க் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு திங்க் பண்ணவே கூடாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிப்பரேஷன் லெவல் அதுக்கு தக்க என்னதான் இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் டி உஷா அரசு. தேங்க்யூ.